கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார ஞாயிற்றுக்கிழமையில் செய்தியினுடைய தலைப்பு ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி பார்க்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோனா 2:9. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ரட்சிப்பு கர்த்தருடையது. கண்களை முடிச்சிருப்போம். இதாவை இந்த நல்ல வேலைக்காக நடி செலுத்துகிறோம். புது வருஷத்தை எங்களுக்கு காண கொடுத்த தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்க போகிற செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவரே தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியில் கேட்க போகிற வசனங்கள் ஆண்டவரே அப்படியே ஆமென்றும் ஆமேனென்றும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே ஆண்டவரே இந்த வார்த்தைகளையெல்லாம் ஆண்டவரை எங்களுக்குள் நிறைவேற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்துக்கிறோம். துதிகனமையும் எல்லாவற்றையும் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். யோனாவின் புஸ்தகத்தில் யோனா சொல்லுகிற வார்த்தை ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் அவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். நடந்த நிகழ்வுகள் என்ன? யோனா என்று சொன்னால் புறா என்று பொருள். புறா என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம், இன்னொன்று சமாதானத்துக்கு அடையாளம். ஆக தேவன் நினிவேக்கு போக சொல்லி அங்குள்ள ஜனங்களை ரட்சிப்புக்கு எதுவாக நடத்தி அங்கே சமாதானத்தை கொண்டு வருவதற்காக யோனாவை போக சொல்லுகிறார். ஆனால் யோனா அங்கே போகாமல் யோனா தர்ஷீசுக்கு போகிற கப்பலிலே ஏறி பிரயாணம் பண்ணுகிறார். இவரால் அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிற மற்ற எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டாகிறது. அவருடைய உடைமைகளெல்லாம் கடலிலே தூக்கி போடப்பட்டது. கடைசியிலே சீட்டுக்குலுக்கி போடும் பொழுது தான் யோனாவின் பேருக்கு விழுகிறது. யோனாவை கூப்பிட்டு கேட்கும் பொழுது யோனா சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். என்னை நீங்கள் கடலில் தூக்கி போடுவீர்களே, ஆனால் கடல் அமைதியாகிவிடும் என்று சொல்லி அவரே சொல்லுகிறார். அதே போல் யோனாவை கடலிலே போடுகிறார்கள். தேவன் ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார். அந்த மீன் யோனாவை விழுங்கியது, தனக்குள்ளாக அது எடுத்துக்கொண்டது. 3 நாட்கள் மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த வசனங்களை அவர் சொல்லுகிறார். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து அவர் ஏறெடுக்கிற காரியங்கள் 7ஆம் வசனத்திலிருந்து. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. என் ஆத்துமா என்னை தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். ஆத்துமா தொய்ந்து போய்விட்டதாம் அவருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலைக்குள் நான் வந்து கொண்டேனே, இப்படி ஒரு சூழ்நிலைக்குள் நான் மாட்டியிருக்கிறேனே, சிக்கியிருக்கிறேனே, இப்படி ஒரு தவறை நான் பண்ணியிருக்கிறேனே என்று சொல்லி அவருடைய ஆத்மா அவருக்குள் தொய்ந்து போயிருக்கும் பொழுது அவர் நினைத்தது மனுஷர்களை அல்ல, தன்னை தூக்கி கடலிலே போட்ட மனுஷர்களை அல்ல, அவர் நினைத்தது கர்த்தரை அவர் நினைத்தார். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய ஆத்மா தொய்ந்து போகையில் மனுஷர்களை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். மனுஷர்களை தேடுவதும் யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஆறுதலுக்குரிய காரியங்களை
செய்ய மாட்டார்களா என்று சொல்லி அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, இவர் கர்த்தரை நினைத்தாராம். அப்பொழுது என் விண்ணப்பம் ஒரு பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. என்னுடைய விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து இவர் ஜெபம் பண்ணுகிறார். இவருடைய ஜெபம் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரிடத்திலே வந்து சேர்ந்தது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமையும் பிரசன்னமும் என்றென்றைக்கும் அங்கே விளங்கும். அவர் சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது, கட்டி முடித்ததை எல்லா காரியங்களையும் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்வார், என் கண்களும் என் செவிகளும் திறந்திருக்கும். எப்பொழுதும் இங்கே யார் யார் வந்து ஜெபிக்கிறாங்களோ, அல்லது இந்த ஆலயம் இருக்கிற இடத்தை நோக்கி யார் யார் ஜெபிக்கிறாங்களோ, பிரச்சனையில் உள்ளவர்கள், ஆத்மா தொய்ந்து போனவர்கள் ஜெபிக்கிறார்களோ, அவர்களுக்கு நான் ரட்சிப்பை கட்டளையிடுவேன் என்று சொல்லி சாலமோனுக்கு தேவன் சொல்லுகிறார். நான் ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே அதே போலதான் அவருடைய ஆலயத்தில் அவரிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லுகிறார். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவன் ஒரு கிருபை தருகிறார். என்ன கிருபை தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆத்மா தொய்ந்து போகுமானால் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை சார்ந்து வா, என்னை பற்றிக்கொள் என்கிற சொல்லுகிறதான அந்த கிருபை. ஆனால் அந்த கிருபையை எல்லாரும் போக்கடிக்கிறார்கள். ஒரு மாயையை பற்றி கொண்டு கர்த்தருடைய கிருபையின் வார்த்தைகளை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு எமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து அவர் சொல்லுகிறார். நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ஆக நான் என்னென்ன காரியங்களை எல்லாம் பொருத்தனை பண்ணி இருக்கிறேனோ அந்த பொருத்தனைகளை எல்லாம் நான் கர்த்தரிடத்தில் வந்து செலுத்துவேன் சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் ஜெபித்து விட்டேன், நான் துதியின் சத்தத்தோடு அவரிடத்தில் ஜெபித்து விட்டேன், நான் பொருத்தனை பண்ணி நான் ஜெபித்திருக்கிறேன். இனி என்னை ரட்சிப்பது என்பது அது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆக ரட்சிப்பை கர்த்தருடையது என்பதை ஆணித்தரமாக இந்த யோனா அங்கே சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்துக்கு மாறாக, தேவ சித்தத்துக்கு மாறாக போய் அவர் வாழ்க்கையிலே அவர் வீழ்ந்திருந்தாலும் அவர் தேவனுடைய ஆலயத்தை நினைத்து தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கும் பொழுது ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருந்தது. அந்த ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று பார்க்கிறோம். அப்புறம் வசனம் சொல்லுகிற 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். இப்படி அவர் அறிக்கையிட்ட பிற்பாடு இப்போ ரட்சிப்பு அங்கே அவருக்கு வருகிறது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இவர் எந்த ஊருக்கு போக மாட்டேன்னு சொன்னாரோ அந்த ஊரின் கரையிலே அந்த மீன் கக்கிவிட்டது அவரை. அவருடைய வயிற்றுக்குள் அவர் செரிமானமாகாமல் 3 நாட்கள் அந்த மீன் இருந்திருக்கிறார். அந்த மீனை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்க வேண்டும். என்ன கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக ஒரு மனிதனை உள்ளுக்குள் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு 3 நாட்கள் அது புசிக்காமல் அது அதற்குள் இருந்திருக்க வேண்டும். இவரும் உள்ளே அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும். ஆக அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லும் பொழுது, அவர் துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணும் பொழுது மீனை கட்டளையிடுகிறார், அது கரையிலே கக்கிவிட்டது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்கிற ஒரு காரியம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சத்தம் இல்லை, தேவ சித்தத்துக்கு மாறாக நீங்கள் ஏதாவது ஒன்று செய்து நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது போராட்டங்களிலே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால்
நீங்கள் தேவனை நோக்கி துதியின் சத்தத்தோடு நீங்கள் பொருத்தனையோடு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது யோனாவை போல நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களே, ஆனால் நிச்சயமாய் தேவன் அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து உங்களை தேவன் வெளியே கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். காரணம், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 68 அதிகாரம் 19 வசனம் 20 வசனம். சங்கீதம் 68 19 20. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. என்னாலும் ஆண்டவருக்கு, இவரும் அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் துதிக்கிறார் அந்த இடத்துல, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை அந்த பாரத்திலிருந்து மீட்டு எடுக்கிறவர் கர்த்தர் தான் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் 20 வசனத்திலே, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகளும் உண்டு. மீனின் வயிற்றுக்குள் 3 நாள் இருந்த யோனா மரணத்துக்கு நீங்கினவராக காணப்பட்டார். அதன் உள்ளே இருந்தாலும் அவர் ஆண்டவரை துதிக்கிறவராக, ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறவராக, அவர் அந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவராக அவர் இருந்தார். ஆகவே அவைகளிலிருந்து அவர் தேவன், மரணத்திலிருந்து அவரை தேவன் அங்கே வெளியே கொண்டு வருகிறார். கர்த்தரால் மரணத்திலிருந்து நீங்கும் வழிகளும் உண்டு. ஆக ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. மரணத்திலிருந்தும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அரண்மனைக்குள்ளே வந்து எசேக்கியா படுத்திருக்கிற அந்த படுக்கையின் மேலே வந்து அருகே வந்து, எசேக்கியா உன்னுடைய வீட்டின் காரியத்தை நீ ஒழுங்கு பண்ணு, நீ மரித்து போகிறாய், கர்த்தர் உனக்கு சொல்ல சொன்னார் என்று சொல்லுகிறார். எசேக்கியா தன் வேலைக்காரர்கள் முன்பாக ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர் ஒன்று செய்தார். சுபர்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டு அழுது விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரே, நான் எவ்வளவாய் ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவனாக இருந்தேன், எவ்வளவாய் ஆண்டவருக்கு நான் என்னை அர்ப்பணித்திருந்தேன் என்று சொல்லி அவர் அங்கே ஜெபிக்கிறார். உடனே ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த முற்றத்தை, அரண்மனை முற்றத்தை தாண்டு முன்பாகவே ஏசாயாவிடத்தில் பேசுகிறார். நீ போய் ஏசாயாவிடத்தில் சொல்லு, ஏசாயாவின் ஆயுசு நாட்களிலே 15 வருடங்களை நான் கூட்டியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா மரணத்துக்கு நீங்கும் வழிகளிலே அவரை துதித்து அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி அவரிட சமூகத்தில் மரணத்திலிருந்து 15 வருடங்கள் கூடுதலாக வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 138 அதிகாரம் 7 வசனம். சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நான் துன்பத்தின் மத்தியிலே நடுவில் நடந்தாலும், என்னை சுற்றிலும் துன்பம் இருக்குது, அந்த துன்பத்தின் நடுவில் நான் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீர் தான் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். எந்த சத்துருக்களால் எனக்கு துன்பம் உண்டாயிருந்ததோ, அந்த துன்பங்களுக்கு நடுவில் நடந்தேனோ, அந்த என்னை நீ உயிர்ப்பிக்கிறேன். என் சத்துருக்களின் விரோதமாக உமது கையை நீட்டி உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். என் சத்துருக்களுக்கு மத்தியிலே துன்பத்துக்கு நடுவில் இருக்கிற என்னை கர்த்தருடைய வலதுகரம் ரட்சிக்கிறது. கர்த்தருடைய வலதுகரத்தினால் கர்த்தர் ரட்சிக்கிறார். அவர் துன்பத்திலிருந்து வெளியில் வருகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வலதுகரம் ரட்சிக்கும் வலதுகரமாய் இருக்கிறது. அவருடைய வலதுகரம் தாங்கும் வலதுகரமாய் இருக்கிறது.
உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை உங்களுக்கு துன்பங்கள் இருக்கலாம், உங்களுக்கு பகைஞர்களாக எல்லாராலும் சத்துருக்களினாலும் உங்களுக்கு துன்பங்கள் வரலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் தம்முடைய வலது கரத்தினால் உங்களை இரட்சிக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வசனத்தை விசுவாசியுங்கள். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை விட கர்த்தருடைய வசனங்களை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் நிறைவேறுவதை, உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை நீங்கள் காண முடியும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆக வலதுகரத்தினாலே ரட்சிக்கிற தேவன் இவருக்காக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றென்றும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும், சத்துருக்களுக்கு மத்தியிலே, பகைஞர் மத்தியிலே நான் துன்பத்திலே இருந்தாலும் அவளது வலதுகரம் ரட்சிக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, என் வாழ்க்கைக்குரிய காரியங்களை எல்லாம், என்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஆக உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னென்ன தேவையோ, என்னென்ன காரியங்களுக்கு உங்களுக்கு வேண்டுமோ அந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு செய்து முடிக்கிறவராக கர்த்தர் இருப்பார். சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 166ஆம் வசனம். சங்கீதம் 119, 166. கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருந்து. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் இரட்சிப்புக்கு காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். அப்போ கர்த்தருடைய இரட்சிப்பு நமக்கு வர வேண்டுமானால் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களாக இங்கே இருக்க வேண்டும். உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிற நாம், கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நாம் காத்திருக்கிற நாம், அவருடைய கற்பனைகளின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 174ஆம் வசனம், 119ஆம் சங்கீதம் 174ஆம் வசனம். கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன். நீ என்னை எப்போ நீ ரட்சிப்பீர்? எப்போ என்னை துன்பத்திலிருந்து, என்னை பாரத்திலிருந்து எப்போ என்னை ரட்சிப்பீர்? எப்போ எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று சொல்லி நான் அந்த இடத்துல ஆவலாய் நான் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஆக அங்கே கற்பனைகளின் பேரில் நடக்கிறார். இங்கே அவருடைய வேதத்தை அப்படியே பற்றி கொள்ளுகிறவராக, அவருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சி உள்ளவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 107ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 107, 13 முதல். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். தங்களுடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், மனுஷனை நோக்கி அல்ல. இன்றைக்கி கையை தொலைபேசி வந்து விட்டது, உடனே செல்ஃபோன் எடுத்து மனுஷர்களை தொடர்பு கொள்வதல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து, அவங்களுக்கு என்னென்ன இக்கட்டு இருந்துச்சோ அந்த இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இங்கே பார்க்கிறோம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் அவர்களை இருந்தும் அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அப்போ என்ன இக்கட்டு? அந்தகாரம், மரண இருள். அங்கே இந்த 2 காரியத்திலிருந்தும் அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். இந்த அந்தகாரமும் மரண இருளும் அவர்களை கட்டி இருந்தது. இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டாக இருந்தது. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் எப்படிப்பட்ட பெரிய வெண்கல கதவாய் இருந்தாலும் அந்த கதவை தேவன் உடைக்கிறவராய் இருக்கிறார்.
என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எந்த விதமான தடையாக இருந்தாலும் சரி, இந்த வெண்கல கதவுகளைப் போல எந்த மனுஷனாலும் அல்ல எந்த சூழ்நிலையோ அல்லது வேறு எந்த காரியமோ உங்களுக்கு தடையாக இருக்குமானால், வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன் உங்களுடைய தடைகளையும் உடைத்து உங்களுடைய இருப்பு தாழ்பால்களை முறித்து போடுவார். நீங்கள் வெளியிலே வர முடியாதபடிக்கு போடப்பட்டிருக்கிற இருப்பு தாழ்பால்களை அவர் முறித்து போடுவார். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்தருக்கு அவர் செய்யும் அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அவருடைய கிருபை நிமித்தம் ஆக எல்லாமே, அவருடைய இரட்சிப்பு எல்லாமே கிருபை நிமித்தமும் மனுபுத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 80ஆம் அதிகாரம், சங்கீதம் 80 அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும். சங்கீதம் 80 1 முதல் 3. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தை போல் நடத்துகிறவரே செவிகொடும். கேருபின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். நல்ல கவனிங்க. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல நடத்துகிறவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி என்னை ரட்சிக்க வந்தருளும். நீ மனாசே, எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். அவருடைய வல்லமையை எழுப்பி அவர் ரட்சிக்க வர வேண்டும் என்று சொல்லுகிறார். 3 காரியங்களை இங்கே பார்க்கிறோம். 3வது வசனத்தில் பாருங்க. தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இந்த செய்தியினுடைய குறிப்புக்காக எடுக்கப்பட்ட வசனங்கள் தான் இந்த சங்கீதம் 80 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இந்த 2-3 வசனங்களிலே 3 குறிப்புகளை நாம் பார்க்கிறோம் ரட்சிப்பை குறித்து. நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். முதலாவது, அவர் வல்லமையை எழுப்பி ரட்சிக்க வந்தருளும் என்று சொல்லுகிறார்கள். 2வது, தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், நீரே எங்களை திருப்பி கொண்டு வாரும். எப்படி தர்சீசுக்கு போன யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது அவரை நினிவே கரையில் கொண்டாந்து விட்டீரோ, உம்முடைய சித்தத்துக்கு நேராக கொண்டாந்து விட்டீரோ, அந்த மாதிரி என்னை திருப்பி விடும் உமது, அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படும். 2வது குறிப்பு, தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். 3வது குறிப்பு, உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 3 குறிப்புகளை இன்றைக்கு பார்க்க போகிறோம். நீர் உமது வல்லமை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். 2வது, தேவனை எங்களை திருப்பி கொண்டு வாரும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 3வது, உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இந்த 3 காரியங்களையும் தேவன் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆக ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை செய்ய இந்த 3 காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும். கர்த்தர் செய்கிறதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது காரியம், நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் என்று பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. ஆக உங்களுடைய வல்லமையை எழுப்பி என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அந்த வல்லமை யாருடையது? தேவனுடையது. அப்போ தேவனுடைய வல்லமையினால் தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். தேவனுடைய வல்லமையினால் தான் நம்முடைய இக்கட்டுகளிலிருந்து நம்மை எழுப்பி
அதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை இரட்சிப்புக்குள்ளாக ஆண்டவர் நடத்த முடியும். கிருபையும் உடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்யத்தக்கதாக பலனளிக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்ராகமம் 9:16. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாகமாவிடும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். ஆக பார்வோனிடத்தில் சொல்லப்படுகிறதான வார்த்தை, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக என் ஜனங்களை என் ஆராதிக்க நீ அனுப்பிவிடு. நீ அனுப்பலன்னு சொன்னா என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரசாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். உன்னை அதுக்காக தான் வச்சிருக்கிறேன். ஆக தேவன் சில சமயம் பார்வோனைப் போல, எகிப்தைப் போல நம்முடைய வாழ்க்கை ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம். ஆனால் தேவன் இங்கே சொல்லுகிறார், அவருடைய வல்லமையை தேவன் அங்கே விளங்கு பண்ணுவதற்காக சில காலங்கள் தேவன் நம்மை எகிப்தில் வைத்திருக்கலாம், அடிமைத்தனத்திலே விட்டிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை இரட்சிக்கிறவராய் இருக்கிறார். தம்முடைய வல்லமையை காண்பித்து அந்த இடத்துல பார்வனைப் போல யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு காண்பித்து தேவன் அவர்களிடத்திலிருந்து, எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சங்கீதம் 71:18. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நாம் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாக வரைக்கும் என்னை கைவிடுறாக. இப்பொழுதும் தேவனே, அந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்ற ஜெபம், இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும், இப்போ இருக்கிற இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும், அடுத்த சந்ததி வரப்போகிற எல்லாருக்கும் உடைய பராக்கிரமத்தையும் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடுகிறாக. கர்த்தருடைய வல்லமை கைவிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆக என்னை முதிர் வயதிலும் என்னை கைவிடக்கூடாது, என்னை நரைமயிர் உள்ளவனாக இருக்கும்போதும் என்னை நீர் கைவிடக்கூடாது. நான் அடுத்த சந்ததிக்கு உம்முடைய பராக்கிரமத்தை நான் சொல்லணும். ஆகவே நீர் என்னை உம்முடைய வல்லமையினால் என்னை விடுவித்தருளும், என்னை கைவிடாதபடி நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்ல. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? கர்த்தருக்கு நிகரானவர் என்று சொல்லி யாரையும் நம்மால் சொல்ல முடியாது. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் எடுப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவேன். எப்படிப்பட்ட அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதாம்? இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. ஆக ஆபத்து இக்கட்டுகளினாலே கிட்டத்தட்ட வாழ்க்கை வெறுத்து போய் செத்துட்டா நல்லதுன்ற மனநிலையில் இருக்கிறான். அவனை உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவேன். மறுபடியும் அவர் பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறவராயிருக்கிறார். அந்த மரணமே வந்தாலும் அதிலிருந்தும் தேவன் நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். இந்த வசனங்களை நீங்கள் குறித்து வைத்து நீங்கள் சொல்லி ஜெபிச்சு பாருங்களேன். இந்த சங்கீதக்காரனுக்கு சொன்ன காரியங்கள், நிறைவேறின காரியங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது? இந்த வசனத்தை கேட்குற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனங்கள் நிறைவேறும். நிச்சயமாக இந்த வசனங்கள் நிறைவேறவே செய்யும்.
நீங்கள் அடுத்த சந்ததிக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அடுத்த சந்ததிக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று நீங்கள் இருப்பீர்கள். தேவன் உங்களை, உங்கள் ஜீவனை என்றைக்கும் கைவிட மாட்டார். உங்கள் ஜீவனை அவர் என்றைக்கும் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உபாகமம் 4:33, 34, 35, 33 முதல் 35 வசனங்கள் வரைக்கும். அக்னியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அக்னியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் ஜனங்களின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும். அந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்றார் உபாகமத்தின் புத்தகத்தில் மோசே மூலமா. ஆக அந்நிய ஜனங்கள் நடுவிலிருந்து ஒரு ஜனமாக இவங்களை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தங்களினால் 4 காரியங்கள். இந்த 4 காரியங்களிலும் அவர் என்ன செய்தாராம்? வல்லமையுள்ள கரத்தினால், இந்த 4லிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பெரிய பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணியதுண்டோ என்று நீ விசாரிச்சு பார். இப்படி யாருக்காவது தேவன் செய்திருக்கிறாரா? நீ விசாரிச்சு பார். உங்களை மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இக்கட்டில் இருக்கலாம், நெருக்கத்தில் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். சோதனைகள், அடையாளங்கள், அற்புதங்கள், யுத்தங்கள் இவைகள் நடுவில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயலினாலும் தமக்கென்று அவருக்கென்று நம்மை தெரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்கிறவராயிருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். உபாகமம் 3, 23, 24. அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். ஆக தேவன் அந்த இடத்துல மகத்துவத்தையும் வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்குகிறவராய் இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கு உம்முடைய வல்லமைகளுக்கு ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அந்த தேவனுக்கு நிகர், நம்முடைய தேவனுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. உங்களை தேவன் இக்கட்டுகளிலிருந்து, சோதனைகள், அடையாளங்கள், அற்புதங்கள், யுத்தம் எல்லாவற்றிலும் ஓங்கிய புயத்தினால் விடுவிக்கிற தேவன் வல்லமையுள்ள கரத்தை நமக்கு காண்பித்து நம்மை அவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அந்த தேவனுக்கு ஒப்பாக வேற யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. யோபு 12:13 சொல்றாரு, அவரிடத்தில் ஞானமும் வல்லமை எத்தனை அதிகமாய் இருக்கும் என்று சொல்லி யோபு அங்கே சொல்லுகிறார். யோபு 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும். அவர் கர்த்தர் மிகப்பெரிய தேவன், அவரிடத்தில் எவ்வளவு அதிகமாக இருக்கும். அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு, அவருக்கு தான் எல்லாமே உண்டு. அவர் தான் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, அவர் தான் நமக்கு புத்தி கொடுக்குறாரு. எந்த காரியத்தை எப்படி செய்யணும், இந்த காரியத்தை இப்படி செஞ்சால் இது வெற்றி அடையும், இந்த காரியத்தை இப்படி செய்தால் இது நமக்கு நன்மையாக மாறும் என்று சொல்லி தேவன் அந்த இடத்துல நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக ஆலோசனையும் புத்தியும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆக வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 20:6 சங்கீதம் 20:6
தேவன் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவன் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து, அபிஷேகம் பண்ணினவருக்கு என்ன செய்கிறாராம்? தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து, தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை, பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை கையில் வச்சு மேலே அண்ணாண்டு பார்த்து பரத்தை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாகும் 1:3. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில், லூக்கா 1:49, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவளுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆக ஆண்டவரை விசுவாசியுங்கள், அவருடைய வல்லமை உங்களை ரட்சிக்கும். 2வது, எங்களை திருப்பி கொண்டு வாரும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். எங்களை திருப்பி கொண்டு வாரும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். 2வது குறிப்பு, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமோஸ் 9:14. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். எங்களை திருப்பி கொண்டு வாரும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இங்கே தேவன் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை கொண்டு வருகிறார், அவர்களை ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிக்கிறார்? அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்களுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். அந்த தேசத்தில் நான் அவங்களை வைத்திருப்பேன். நான் அவர்கள் கொடுத்த இடத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. தேவன் உங்களுக்கென்று ஒரு படிப்பு அல்லது உங்களுக்கென்று ஒரு வேலை, உங்களுக்கென்று ஒரு இடத்தை கொடுத்திருக்கலாம். தேவன் எதுவாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் பிடுங்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் இங்கே வாக்கு கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 85ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 85 1 முதல் 4 வசனங்கள். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உம்முடைய தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களையெல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேல் உள்ள கோபத்தை ஆற பண்ணும். அப்போ திருப்பி கொண்டு வாரும். நாங்கள் சிறையிருப்பு போனதுக்கு உம்முடைய கோபம்தான். நாங்கள் பண்ண தப்புனால நீர் எங்கள் மேலே கோபம் பட்டீர். அந்த கோபத்தினால நாங்கள் சிறையிருப்பில் மாட்டிகிட்டு இருக்கிறோம். நீ சிறையிருப்பிலிருந்து எங்களை திறப்போம். எப்படி திருப்பணுமா? உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனை, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும்,
எங்கள் மீது உள்ள கோபத்தை ஆற பண்ணும். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்கள் மேல் உள்ள கோபத்தை நீர் ஆற பண்ணுப்பா. நீங்கள் கோபத்திலேருந்து எங்களை விட்டு விடுங்க. ஆண்டவரை, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாங்க. உம்முடைய சார்பில் எங்களை திருப்பி கொண்டு வாங்க. நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் நிச்சயமாக விடுவிக்கப்படுவோம். இந்த போராட்டத்திலேருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ, உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. சங்கீதக்காரன் அருமையாக கேள்வி கேட்குறாரு. என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆண்டவர் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சங்கீதக்காரன் கேட்பது போல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கேட்க வேண்டும். 7ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உமது வல்லமை அதை ரட்சிப்பு கொடுக்கும். உங்களுடைய வல்லமையினால் எங்களை திருப்பி கொண்டு வரோம். என்னென்றைக்கு எங்கள் மேலே கோபமாக இராது. என்னென்றைக்கு எங்கள் மேலே உக்கரத்தை வச்சிருக்காதீங்க. எல்லாவற்றிலும் எங்களை விடுவித்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு ரட்சிப்பை அருளி செய்யும் என்று கேளுங்க. கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 14:7. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். சீயோனிலிருந்து கர்த்தருடைய ஆலயம், சீயோன் என்பது, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு, நமக்கு இன்னைக்கு நம்முடைய இந்த வசனம் நமக்கு சொந்தம். நமக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு வருவதாக. நீங்கள் ஆலயத்துக்கு போங்க. ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆலயத்தில் தேவ பிரசன்னம் உண்டு, தேவ மகிமை உண்டு. தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை அங்கேருந்தான் தர முடியும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நீங்கள் மறுபடியும் திரும்பி வரும்போது அந்த ஆலயத்திலிருந்து உங்களுக்கு களிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு களிப்பு உண்டாகும், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே எல்லாவற்றையும் செய்கிறவர் வல்லமையுடைய தேவன். அந்த வல்லமையினால் திருப்புகிறார். சிறையிருப்பிலிருந்து திருப்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறுகிறது. அது எங்கே தொடங்குது? சியோனிலே தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவன் சிறையிருப்பை திருப்புகிறவராயிருக்கிறார். 126ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். சங்கீதக்காரங்க சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்தார். நம்ம எல்லாரும் சாட்சி சொல்லுவோம். நீங்கள் எல்லாரும் சாட்சி சொல்லுவீங்க மற்றவங்கள்ட்ட. கர்த்தர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை எனக்கு செய்தார். நான் எவ்வளோ பெரிய இக்கட்டில் இருந்தேன் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தேன் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தேன் தெரியுமா? ஆனால் தேவன் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவருடைய வலது கரத்தினாலும் தேவன் என்னை ரட்சித்தார். அது மாத்திரமல்ல, நான் சிறையிருப்பில் நான் இருந்தது போல இந்த பிரச்சனையிலேயே சிக்கி கொண்டிருந்தேன். இந்த பண பிரச்சனையில் சிக்கி கொண்டிருந்தேன். இந்த போராட்டங்களிலே நான் சிக்கி கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் என்னுடைய சிறையிருப்பை திருப்பினார். சிறையிருப்பை திருப்பும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கிறதா இருக்கிறது. இங்கே சொல்லுகிறது போல கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். செய்வார் அல்ல, செய்தார். சீயோன் என்பது தேவாலயம். நீங்கள் அங்கே போய் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்றும் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன்னு நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம்.
ஆக ஏதோ ஒரு சிறையிருப்பில் நம்ம இருக்கிறோம். தேவன் நம்மை திருப்புகிறவராக இருக்கிறார். அவர் ஒருவரால் மாத்திரம்தான் நம்மளை திருப்ப முடியும். வேற எந்த மனுஷனாலும் நம்மளுடைய சிறையிருப்பிலிருந்து நம்மளை திருப்ப முடியாது. ஆக இரண்டாவது காரியம், சிறையிருப்பிலிருந்து தேவன் நம்மை திருப்புகிறார். அப்பொழுது நமக்கு ரட்சிக்கப்படுவோம். தேவன் நம்மை திருப்பும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக மூன்றாவது காரியம், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இல்லையா? 80ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் தேவனை எங்களை திருப்பி கொண்டு வாரும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அடுத்து உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆக தேவனுடைய முகம் பிரகாசிக்க பண்ணப்படும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கிறோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜனங்களை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். ஆக ஜனங்களை பரவ பண்ணினார். எகிப்துக்கு பஞ்சம் பிழைக்க வந்தார்கள். ஆனால் தேவன் அந்த இடத்துல அவர்களை திரளாக பரவ பண்ணினார். அதே போல உங்களை தேவன் பரவ பண்ணுவார். உங்களுக்கு ஆசீர்வாதங்களை பரவ பண்ணுவார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ என்னென்ன காரியங்கள் செய்கிறீர்களோ அதில் வெற்றியை பரவ பண்ணுகிறவராய் இருக்கிறார். என கருமையான தேவர், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கலை. அவங்க நம்முடைய சொந்த பலத்தால் பட்டயத்தால் நம்ம ரட்சிக்கப்படலை. நம்ம வாய் வார்த்தையினால் என்ன வாய் சாமர்த்தியமாக எப்படி நான் பேசி நான் சாதிச்சேன் பத்தியா அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. பட்டயம் என்பது இந்த நாளிலே வாயின் வார்த்தைகளை குறிக்கிறது. இவன்டெல்லாம் இப்படி தான் பேசி காரியத்தை சாதிக்கணும், இவன்டெல்லாம் இப்படி தான் பேசணும், இவள்கிட்டெல்லாம் இப்படி தான் பேசணும், அப்படி இல்லைங்க. ஆக நீ அதனாலேயும் நீ எதையும் கட்டி கொள்ளலை. உன் புயமும் உனக்கு ரட்சிக்க கொடுக்கல. சொல்லுகிறார், நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால், கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் அவருடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. நல்லா பாருங்க, நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியா, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பாரானால் அவருடைய வலதுகரமும் அவருடைய புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும். ஆக எல்லா காரியத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். தேவனே நீரின் ராஜா, ரட்சிப்பை கட்டளையிடும். ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் என்று கேளுங்க. அவருடைய முக பிரகாசம் உங்களுக்கு ரட்சிப்பை நிச்சயமாக கொண்டு வரும். சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். சங்கீதம் 31:15-16. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் வாழ்நாள் எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது, என் காலம் உடைய கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கு நான் வாழ்கிற அந்த வாழ்நாள் முழுவதும், அந்த வருஷங்கள் முழுவதும் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே ரட்சியும். ஆக நீங்களும் ஒரு ஊழியக்காரர் தான், நீங்களும் ஒரு ஊழியக்காரர் தான். நீங்களும் ஆண்டவரை பற்றி புத்தகம் சொல்லுவீங்க. நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், இவ்வளவுக்கு நான் மீண்டு வந்தது காரணமே கர்த்தர் தான். நான் சர்ச்சுக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், அங்கே போய் தொடர்ந்து நான் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் என்னை விடுவிச்சார். நீங்கள் ஒரு ஊழியக்காரர் தான். ஆக தேவன் உங்களுடைய மேல் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். நீங்கள் 4 பேருக்கு சாட்சிகளாக வேலை செய்கிற இடத்துல, மற்ற மனுஷரிடத்துல, குடியிருக்கிற இடத்துல சொல்லுவீங்கன்னா நீங்கள் தேவன் உங்களை கிருபையினாலே ரட்சிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 1:9. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெலியான ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்திலே வந்த
எந்த மனுஷனையும், இந்த உலகத்துக்கு வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. அவர்கிட்ட தான் அந்த பிரகாசம் இருக்குது. அந்த பிரகாசத்தினால தான் இந்த உலகம் உண்டாச்சு. இந்த உலகம் அதை அறிஞ்சு கொள்ளலை. வசனம் சொல்லுகிறது, அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவருடைய முகப்பிரகாசத்தினால் எல்லாம் உண்டாயிற்று. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். என்னவா? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், ஆதியிலே சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளிவை, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை, அந்த ஒளி என்ன ஒளி? அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்கள் இருதயத்தில் இப்போ அறிவு இருக்குது. அவருடைய பிரகாசம் எங்களுக்கு அறிவை கொடுத்துருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரகாசம் எங்களுக்கு அறிவை கொடுத்துருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் கிடையாது. எவ்வளவேனும் கொஞ்சம் ஒரு சின்ன சொட்டு, ஒரு சின்ன துளி அளவு கூட அவர்கிட்ட இருள் இல்லை. 6ஆம் வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். ஆக தேவனிடத்தில் ஐக்கியப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே ஒருவருக்கொருவர் என்ன செய்வோம்? ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆக அவர் ஒளியில் இருக்கிற போல நாமும் ஒளியில் நடந்தால் நாம் ஐக்கியமாக இருப்போம். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய ஒளியின் தேவனாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியினாலே, அந்த இரத்தத்தினாலே நம்முடைய எல்லா பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 நீங்கள் வாசிச்சு பாருங்கள். மத்தேயு 17:1 முதல் 7 வசனங்கள். அவர் மறுரூபமான அந்த நிகழ்வு தான் அந்த இடத்துல. அங்கே மத்தேயு 17:1 நான் வாசிக்கிறேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அவனுக்கு தெரியல. ஆனால் அந்த ஒளியை பார்த்தோன்னே, அவருடைய இயேசுவினுடைய அந்த ஒளியை பார்த்தோன்னே அவன் ரட்சிப்பு அங்கே வந்துருச்சு. அவன் உடனே சொல்கிறான், இங்கேயே இருந்துருவோம், இந்த ரட்சிப்பில் இங்கேயே இப்படியே வாழ்ந்துருவோம், இந்த இடத்துலையே இருப்போம். ஏன்னு சொன்னான், இங்கே தான் பிரகாசம் இருக்கிறது. 5ஆம் வசனம். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த சத்தம் மேகத்திலிருந்து உண்டாயிற்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. அந்த ஒளியாகிய தேவன் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செவி கொடுப்போம். ஆண்டவர் என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் சுகமாக்குகிறவராய், வியாதியாஸ்தர்களை சுகமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அதே போல நம்மளை ஆண்டவர் நம்முடைய மேல் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் பொழுது, இந்த பேதுருவும் யாக்கோபும் யோவானும் எப்படி ஒரு பெரிய இன்பத்தில் இருந்தாங்களோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இன்பம் நமக்கு இருக்கும். நமக்கு அவருடைய முக பிரகாசத்தினால் ரட்சிப்பு வரும். கடைசியாக பார்க்குறோம் 1 தீமோத்தேயு 6:16. 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆக ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பு 3 விதத்தில் இருக்கிறது. அவர் வல்லமை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். அடுத்து எங்களை திருப்பி கொண்டு வாரும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 3வது உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆக இந்த 3 காரியங்களை வைத்து தேவனிடத்தில் கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். செய்ப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த யூடியூப் வழியாக இந்த செய்தி கேட்க எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலமாய் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். உம்முடைய வசனங்கள் எங்களுடைய கண்களை, மனக்கண்களை திறந்ததப்பா. நீர் உம்முடைய வல்லமை எழுப்பி எங்களை ரட்சித்தருளப்பா. உம்முடைய வல்லமை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். ஆண்டவரே தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். தேவனே, உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். உங்கள் முகத்தை எங்களுக்கு பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஆக ஆண்டவர், இந்த 3 காரியங்களுக்கு செய்யும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை போடுகிறோம், தாழ்த்தி வெறுமையாக்கி போடுகிறோம். இந்த 3 காரியங்களை செய்து எங்களை ரட்சிப்பீராக. துதிகன மகிமை இல்லாமல் கேட்டுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் அவருடைய வல்லமையும் ரட்சிப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.